வணக்கம். நமக்கு வாழ்விலே எதிர்பாராத ஒரு துன்பம் வந்துவிட்டது. நமக்கு தொடர்பில்லாமல் ஒரு சிக்கல் வந்துவிட்டது. அல்லது நம்முடைய தவறின் காரணமாகவே ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வலிமை நமக்கு இல்லை. ஆனால் வேறு யாராவது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். அப்படி உதவினால் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று தெரிந்தும், அந்த சிக்கலில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரிந்தும், உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தும் உறவினர்களிடத்தும் நம் பக்கத்தில் இருப்பவரிடத்தும் சென்று நம்முடைய ஏழ்மை நிலையை குறித்து பேசக்கூடாது. நம்முடைய சிக்கல் என்ன என்று அவர்களுக்கு தெரியும். அதற்கு அவர்கள் உதவி செய்தால் தீர்ந்துவிடும் என்றும் அவர்களுக்கு தெரியும். அப்படி செய்து துன்பத்திலே இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வலிமையும் வளமையும் அவர்களிடம் இருப்பதும் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவர்கள் வாழா இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களிடத்தே சென்று உதவி கோருவதோ, நம்முடைய நிலையை பற்றி நொந்து சொல்லிக் கொண்டிருப்பதோ பயனற்றது. அடுத்து, நம்முடைய பகைவர்களிடத்து சென்று எனக்கு இந்த பலவீனங்கள் உள்ளன, இந்த குறைகள் உள்ளன என்று சொல்லக்கூடாது. நம்முடைய பகைவர்கள் நம்மை முழுமையாக அறிந்து வைத்திருக்காதவர்கள். அவர்கள் நம்மை மிக உயர்வாக நினைத்திருக்கக்கூடும். நம்மிடம் மிகுந்த வலிமை இருக்கிறது, மிகுந்த துணை இருக்கிறது, மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது என்று அவர்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடும். அதனால் நம்மை வீழ்த்துவதற்கு அஞ்சி தயங்கி ஒதுங்கி இருப்பார்கள். அவர்களிடத்தே சென்று நான் உண்மையை உரைக்கிறேன் என்று ஒருவன் தன்னுடைய இயலாமைகளை எல்லாம் எடுத்து சொன்னால் அதைவிட முட்டாள்தனம் வேறு ஏதும் இல்லை. பகைத்திறம் தெரிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், நோவர்க்க நொந்தது அறியார்க்கு, மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. தோழனோடும் ஏழமை பேசேல் என்ற சொற்றொடரும், தன்னாயுதமும் தன்கை பொருளும் பிறன்கையில் கொடுக்கும் பேதையும் பதரே என்ற சொற்றொடரும் இத்திருக்குறளுக்கான விளக்கங்களாகும். நண்பரிடத்து ஒன்றை சொல்லக்கூடாது, பகைவரிடத்து ஒன்றை சொல்லக்கூடாது. நன்றி, வணக்கம்.